எங்கிட்ட மோதாதே நாராஜாதி ராஜனடி அவம்புக்கள். யாரை நம்பி நான் பிறந்தேன்? பொங்கடி பொங்க, என் காலம் வெல்லும் வென்ற பின்னே. ஹாய். காலையில எந்திரிச்ச உடனே ஒப்பாரி வைப்பாங்க. இன்னைக்கு என்னடான்னா ரொம்ப குஷியா இருக்காங்களே. என்னவா இருக்கும்? அதானே ஒரு இளவும் புரியலையே. மிஸ்டர் தர்மலிங்கம், மிஸ்டர் தர்மலிங்கம் தானே? நான் தாங்க அந்த தர்மலிங்கம். அம்மா, நீங்க யாருங்க? ஸ்டேட்ல இருந்து வர்றீங்களா இல்ல சென்ட்ரல்ல இருந்து வர்றீங்களா? மை நேம் இஸ் ஸ்டெல்லா. நான் இந்த வீட்டுக்கு அப்பா, நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு வேலைக்காரி வரான்னு சொல்ல அவங்க தான் இவங்க. உங்களுக்கு வேலைக்காரி ஒரு கேடா? அப்பா, இந்த வீட்டுல இருக்க பொண்டாட்டிங்க யாரும் எந்த வேலையுமே செய்யறது இல்ல. ஆபீஸ் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால தான் இந்த ஏற்பாடு. செருப்ப காட்டி அவளுக்கு 4 போடு போட்டு வேலை வாங்குறதுக்கு துப்பு இல்ல. உங்களுக்கு எல்லாம் வேலைக்காரி ஒரு கேடா? வேலைக்காரியா? நீங்க எல்லாம் என் பிள்ளைங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குடா. ஸ்டெல்லா கண்ணு, கொஞ்சம் இப்படி ஹெல்ப் பண்ணேம்மா. ஓ, பண்றேனே. ஓங்கடி. என்னாச்சுமா ஸ்டெல்லா கண்ணு? என்னாச்சுமா? சாப்பு பட்டுடுச்சு. இப்ப எப்படிமா இருக்கு? அப்பா, கொஞ்ச நேரத்துல நான் பதறி போயிட்டேன். இப்ப பரவாயில்ல, கொஞ்சம் நிம்மதி. ஐயோ ஐயோ ஐயோ, அங்க பாரு மாந்தாள. அன்னைக்கு என்கிட்ட தங்கம் நீ செத்து போயிட்டீனா உன்னோடயே சேர்ந்து நானும் என் உசுறு விட்டுருவேன் என்கிட்ட சத்தியம் பண்ணிட்டு இன்னைக்கு எவ்வளோ ஒரு வேலைக்காரை வச்சு கொஞ்சிட்டு இருக்கிறான். உன்னை என்ன பண்றேன்னு பாரு. உன்னை ஸ்டெல்லு, கமோக்கா, இது வந்துடுங்க. கோ வாட்ட வாக்க. ஸ்டெல்லு, என் முதுகு கொஞ்சம் சோப் போட்டு விடுறியா? கிரிஜா, உங்க வீட்டுக்காரருக்கு கொழுப்பு பத்தியா? அவ்வளவு கூப்பிட்டு முதுகு தேக்க சொல்றாரு. வீடுக்கா எருமாட்ட யார் கழுவுனா என்ன? அதுவும் சரிதான். ஸ்டெல்லா கண்ணு. ஸ்டெல்லு, என்ன? இன்னும் கொஞ்சம் இருங்க வரேன். இப்படி வந்து தலைக்கு தண்ணி ஊத்திட்டு போமா. டாடி, இவங்க யார் டாடி? இவங்க தான் இனிமே உங்களுக்கு எல்லாம் மம்மி. அப்ப நம்ம மம்மி? அது டம்மி. நான் புருஷன்டி. ஸ்டெல்லா, அந்த ஃபைலை கொஞ்சம் கொடு. இல்லங்க, மாத்திரை சாப்பிட போறீங்களே. வாட்டா. ஸ்டெல்லு, ஸ்டெல்லு, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். வரும்போது நான் உனக்கு என்ன வாங்கிட்டு வருது? குண்டு மல்லி. ஐயோ, அது வெடிக்கும். நான் உனக்கு குண்டில்லாத மல்லி வாங்கிட்டு வரேன். ஸ்டெல்லு, ஒரே ஒரு முறை அந்த சிரிப்ப சிரி. இந்த புன்னகை என்ன விலை, உன் இதயம் சொன்ன விலை. பை பை கோ. ஸ்டெல்லா கண்ணு, நான் ஆபீஸ் போயிட்டு வரமா. டே பசங்களா, மம்மிக்கு டாட்டா சொல்லுங்க. எந்த மம்மிக்குப்பா? இது என்ன கேள்வி? நான் சொல்றது இந்த ஒரிஜினல் மம்மிக்கு. டாடா ஸ்டெல்லா, டாடா. டாடா. சீரியோ. சீரியோ. பை பை. பை பை. 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 பாரு நாயே, மச்சாக்கா உன்னை கடிச்சிருவேன். என் புருஷனுக்கு நீங்க எதிரிங்க பார்த்து படிச்சவங்க மாதிரி இருக்காங்க. அவங்க கிட்ட போய் எப்படி நடந்துக்கிறேன்னு தெரியலையே. நீங்க வாங்க ஸ்டெல்லா. நீ விடுமா? நீ நான் சொல்றதுக்கே இன்னைக்கு அவளை கொலை பண்ணாம விட மாட்டேன். ஏய்,
எதுக்குடி இங்க வந்த? வேலை செய்ய வந்தியா இல்ல ஆம்பளைங்களை மயக்க வந்தியா? வேலை செய்ய வந்தேன். என்னடி இது? மூடி. இத பாரு, எங்களை பொட்டச்சிங்கன்னு நினைக்காத. நாங்க எதுக்கும் துணிஞ்சவங்க. மரியாதையை இந்த வீட்டை விட்டு போகல, இதாலேயே சோடிக்கிடுதா. நீ விடுடா. நீங்க விடுங்க, நான் பாத்துறேன். வாடி இந்த பக்கம். ஓடுறி ஓடுறி ஓடுறீனா? திரும்பி பாக்குறது ஓடுறி. ஏய், மறுபடியும் இந்த பக்கம் பார்த்த மூஞ்சில ஆசிட் ஊத்திடுவேன். ஆமா. நீங்களா? ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க் யூ. என்னது மளிகை சாமான் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? மளிகை ஜாமான் இல்ல, இது பலான பழம் ஐட்டம். இது கேக்கு, இது பொக்கே. வெறும் பொக்கே தானா? ஆமா, மண்டைய போடட்டும். மளிகை கடையை உன் பேர் கழுதி வச்சிடுறேன். தேங்க் யூ. பர்த்டே ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்காம அங்க. அப்புறம் வேற யாரு விஜிபி வந்திருக்காங்களா? பிஜேபியா? அது விஐபி. விஐபி வந்திருக்காங்களா? என் மனசு திறந்து சொல்லட்டுமா? உன் மனசு எதுக்கு திறக்கணும்? உன் வாயை திறந்து சொன்னா பார்த்தா என் கண்ணால பிடிச்சி என் மனசுல அடைச்சு வச்ச ஒரே விஐபி நீங்கதான். என் கையில இதெல்லாம் இருக்கு. இல்லன்னா உன்னை அப்படியே அப்படியே உள்ள போங்க, நான் வந்துடுறேன். போடாமா? எனக்கு முன்னால இவனை அணைச்சுட்டான். எனக்கு முன்னால இவனை அணைச்சுட்டான். இது வரைக்கும் யாரும் என்ன தொட்டதில்ல, தொட்டவனே நான் விட்டதும் இல்ல. ஐயோ, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ சென்னை கண்ணகியாச்சு. உனக்கு பீச் பக்கத்துல செலவு வைக்கலாம்னு பார்த்தேன். ஆனா ஏற்கனவே வச்சுட்டாங்க. ஒரு இடத்துல ரெண்டதுக்கு தங்கம் மெழுகு அணைஞ்சிருக்கு, பொக்க பக்கத்துல இருக்கு. இத பார்த்தவனே என் மனசு பக்குன்னு ஆயிருச்சு. நீங்க அவ்வளவுதான். வருவீங்களோ மாட்டீங்களோன்னு ஒரு பக்கு. அதை சக்கன நானே ஒரு கேக் எடுத்துட்டு வந்து ஏத்திட்டேன். ஐயோ ஐயோ, பேசுற தமிழ மறக்கலாம், பெத்த தாயை மறக்கலாம். செல்லாம் உன்னை மறக்க முடியுமா? உன்னை மறக்க முடியுமான்னு சீக்கிரம் இதுல மெழுகு பத்த வச்சு அமுத்திரு. ரெண்டு பேரும் பெட்ரூம் பக்கம் ஒதுங்கி ஆக வேண்டிய வேலை. ஆனாலும் ஓவர். ஐயோ, என்னது என்னது? குழந்தை அழுவுது. அதுக்குள்ளே அழுகுது. லாண்ட்ரி கார்னா இருக்கும், போய் ஒளிஞ்சுக்குங்க. விவசாய கட்டவிலா எந்த நேரத்துல வரும்னு ஒரு விவசாய இல்ல. Ringa, ringa, roses, pocket full of roses. Aisha, pusha, all fell down. சகலப்பைய என்ன இதெல்லாம்? இது உங்க பர்த்டேக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்க கேக். இதுல பாத்தீங்கன்னா 2 கேண்டில் இருக்கு. ஒண்ணு நானு, ஒண்ணு நீங்க. இத பத்த வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊதி அணைச்சுக்கலாமா? சீ, வாசல் அணைச்சா தப்பா இருக்கும். உள்ள போலாம். என்ன கேக் மட்டும் தானா? உங்களுக்காக நான் வைரத்தோடு வைர நெக்லஸ் வாங்கிட்டு வரலாம் தான் நகை கடைக்கு போனேன். அப்புறம் என்னாச்சு? ஆனா எடுக்கும் போது கடைக்காரன் பார்த்துட்டான். கவலைப்படாதீங்க, என் மாமா மண்டையை போட்ட உடனே உங்களுக்கு நான் இதெல்லாம் வாங்கிட்டாரு. அதுக்காக தான் சைனைட் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அது கிடைச்சிடும். கிடைச்ச உடனே அதை சகலைட்ட கொடுத்து மாமாட்ட கொடுக்க சொல்லுங்க. மாமா மேல போயிடுவாரு, சகலை உள்ள போயிடுவான். அதுக்கப்புறம் நான் உங்களோட வந்துடுறேன். அட பாவிகளா, இங்கேயுமாடா? இது பாருங்களேன், கருப்பா ஒரு பூச்சி இருக்குது. அது மச்சம். மச்சமா? அப்ப மிச்சம் உள்ள போங்க. உலையா உள்ள போங்க. கால் பின்னிக்குச்சு கால். வீடு ரொம்ப அழகா இருக்குதுங்க. இது என்ன சின்ன வீடு தானே? இது சின்ன வீடு தானா? சரி சரி. எங்க உங்க இதயத்தை வேற யாருக்காவது வாடகைக்கு விட்டீங்களா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, நிறைய பேர் கொடுத்துட்டு வந்த மாதிரி தெரியுதுங்களே. ஓ, இதா? இது வந்து பக்கத்து வீட்ல இருந்து சின்ன பசங்க கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஓ, அதுக்கு சின்ன பசங்க, அதுங்களுக்கு என்ன தெரியும்? நீங்களே மெழுகுவர்த்திய ஃபயர் பண்ணிருங்க. நல்லா அழகா ஏத்திட்டீங்களே. கொஞ்சம் ஊதுங்க. நல்லா ஊதுறீங்க. நீங்களே ஊதி அணைங்க. பரவாயில்ல, நீங்களே அணைங்க. நான் அணைக்கணுமா? கேண்டில் இதையா? Happy birthday to you. Happy birthday to you. என்னது கேண்டில் சாப்பிடுறீங்க? உங்களை பார்த்த மயக்கத்துல கேக் எது கேண்டில் எதுன்னு தெரியலங்க. ஐயோ ஐயோ, போலீஸ் வந்துருச்சே. ஆகா, பிக்கப் பண்ணி செட்டப் பண்ணாலும் பார்த்தாக்க லாக்கப்ல முடிச்சிரு போல இருக்கே. அது லாண்ட்ரி. லாண்ட்ரியா? அது அதோட ப்ராப்ளம் ஆச்சே. ஏன்? ஆமாங்க, உங்க வீட்டுல பாவாடை எடுக்கிறான், எங்க வீட்டுல பேண்ட் எடுக்கிறான். ரெண்டுக்கும் முடிச்சு போட்டு எங்க மாமா கிட்ட சொல்லியாச்சுன்னா அவர் கையில செருப்பு எடுத்துருவாருங்க. இப்ப என்னங்க பண்றது? எங்க போய் ஒளிஞ்சுக்கங்க. அந்த பாத்ரூம் பக்கமா எஸ்கேப் ஆயிடுமா? ஐயோ, இங்க ஒளிஞ்சிக்க முடியாது. நாருமா?
அந்த அந்த பக்கம் அது எப்படி அங்க ஒரு வாசல் இருக்கு அது எப்படி ஐயோ அது ஜன்னல். ஜன்னலா எங்க ஒளியுது எங்க ஒளியுது எங்கேயாவது அங்க போய் ஒளியுது, அங்க ஒளிச்சுக்குங்க. ஒளியுது. இது யாருன்னு தெரியலையே. எவன் நான் கேக்குறேன்? புளிச்ச தயிர்ல ஊர்ன தயிர் வடை மாதிரி இருப்பானே ஒரு தவளை வாயன், அவன் பொண்டாட்டிடினா. கார்ல அடிபட்டு நசுங்கி போன கருவாடு மாதிரி இருப்பானே அந்த கருவாயன், அவன் சம்சாரட்டி நானு. கூப்பிடுறேன் அவனை. இது என்ன கவிச்ச கடையா இங்க வந்து தேடுற? இது கவிச்ச கடை இல்ல, கவிச்ச ஊடு. எங்காடி அவங்க? வாங்கடா வெளியில. என்னது கேக்கு போக்கே எல்லாம்? இன்னைக்கு பர்த்டே. உனக்கு பர்த்டேவா? ஆஹா, இந்த ஒரு கேக்கு மட்டும் கருப்பா இருக்கு. அப்ப இது என் கருவாயன் தான் வாங்கிட்டு வந்திருப்பான். அவனுக்கு அவன் பிறந்த நாளே தெரியாது. மாட்டு கொட்டாயில பிறந்த பையன். எங்காடி அவன்? ஐயோ, நம்ம இந்த வீட்டுக்கு வந்தது இந்த சிறுக்கிக்கு எப்படி தெரியும்? கரெக்டா வந்து சேர்ந்துட்டாலே. நீ எப்படி அங்க? அது வந்துங்க, உங்க வீட்டுக்கார 2 பேரும் இங்கதான் இருப்பாங்க. அவங்களை தேடி கண்டுபிடிச்சு உங்க வீட்டு ஒப்படைக்கலாம்னு வந்தனுங்க. ஒப்படைக்கிறது இருக்கட்டையா, கையில என்ன கேக்கு? இது இருந்தாதான் இந்த வீட்டுக்குள்ள விடுவாங்க. இது வந்து எம்டிங்க, ஒண்ணுமே இல்ல. பாருங்க பாருங்க, ஒண்ணு கிடையாது. நீ இந்த டப்பாவை சப்பையாக்குன மாதிரி என் கருவாயனை நான் சப்பையாக்கல. என் பேரே வேற. ஐயோ, வராளே வராளே. அதே சைக்கிள் சரி பட்ட பட்டியா பிடிச்சிருவாளே. கருப்பா, நீ எங்க இருக்க? மண்ணுக்கு ஒரு வாசனை இருக்கா மாதிரி அந்த கருப்பனுக்கும் ஒரு வேப்பெண்ண வாசனை இருக்கு. இப்ப அந்த வாசனை இங்க அடிக்குது. அப்படின்னா அந்த கருங்குமிழி இங்கதான் இருக்கான். எங்க இருக்கான் கருப்பா? எங்க இருக்க? இடிச்சுக்கிச்சு. அப்பா முடியலடா சாமி. எங்க தான காணோம்? இங்க வச்சிருந்த அருவாளை காணுமே. இதுவா பாருங்க. ஆமா இதான். சரி சரிங்க, வர்றேன். எத்தனை போய் இதான் குங்குஃபுவா? சக்கரக்கருவி எனக்கு சக்கரத்தியாயா? நீ இங்க வந்து குடும்பம் நடத்துறது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தூணு காரி துப்புவார் தெரியுமா? பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏன் தும்மற? நான் எங்கடி தூங்குன? டவுசர் சிறுக்கி. அப்ப நீ தும்முனியா? இல்ல, அது அவர் வயித்துல இருந்து கேஸ் ட்ரபிள். இது கேஸ் ட்ரபிள், நோ ட்ரபிள். நான் கூட தும்மவே இல்லையா? உள்ள இருந்து தான் தும்மல் சத்தம் வருது. யார் உள்ள இருக்கு? யாருன்னு போய் பாரு. போய் பாரியா, சொல்றாங்களா? ஐயா, மேனேஜர் சொல்றா. க்ளோஸ். யாரு? ஐயா, ஏண்டா என் பொண்டாட்டி நீ அடிச்ச அடியில தலையில பேண்டேஜ், உடம்பெல்லாம் டேமேஜ் ஆகி அந்த சிந்தலாகி கிடக்குறேன். நீ மட்டும் எப்படா இவ்வளவு தெளிவா இருக்க? ஆஹா, என்ன போஸ். டேய், உன் பொண்டாட்டி உன்னை நல்லா மதிக்கிறாடா. யார பார்த்து என்ன பேச்சு பேசுற? ஷூ கால்ட்டு நெஞ்சில மிதிச்சிட்டானா? பாத்தியா, குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்குது. அட பாவி, நான் ஆரம்பத்திலே அஸ்தமத்துல சனின்னு சொன்னனே, கேட்டியாடா? பசங்களை அடிச்சு கொண்டு போடாதமா, போலீஸ் கேஸ் ஆயிரும். அப்புறம் நாயெல்லாம் வந்து உள்ள அசிங்கம் பண்ணுமா? நீங்க பேசாதீங்க. நீங்க மட்டும் என்ன யோகியமா? இதுங்க 8 அடி பாஞ்சா நீங்க 16 அடி பாயிருங்க. அவ வீட்டு பாத்ரூம்ல பார்த்ததுல இருந்து உங்க மேல இருந்த மரியாதையே போச்சு. அவ மேல இருக்கிற பெரிய தெரியா வீட்டுக்கு போனேன். மாப்பிள்ளை அங்கேயே சுத்தி இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஒரு தப்பு தண்டா நடந்துடக்கூடாதுன்னு தான் துப்பு துளக்கிறதுக்காக போனேன். துப்பு கேட்டு போயிட்டு துப்பறிய போனாராம். ஒன்னு அப்பே முஞ்சில துப்புது, இன்னொன்னு கட்டின புருஷனை கடிக்குது. இது குடும்பமா இல்ல ஜூவா? எவன்டா கடல கை வச்சவன கத்துறான்? என்னாச்சு? என்னடா மத்தியானம் டிடில 1:30 மணி நியூஸ் மாதிரி கைய கைய ஆட்டுறான்? யோ, நீ சொன்னாலே புரியாது, இல்ல ஆக்ஷன் வேறயா? என்னயா
வாய் திறந்த சத்தம் தான் வருது, பேச்சு வர மாட்டேங்குதா? என்னடா இந்த ஆள் வாய் கார்பரேஷன் பைப் மாதிரி ஆயி போச்சு, என்னன்னு கேளு. என்ன ஆச்சுன்னு சொல்லி போடா. பெட்ரூம் நடக்கூடாது நடந்துருச்சே. இது வரைக்கும் எங்களுக்கு பெட்ரூம்ல நடக்க வேண்டியதே நடக்கல, அப்படி என்ன நடக்கூடாது நடந்து போச்சு? ஐயோ நடந்துருச்சு. மேட்ர லென்த் பண்ணாம ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்லியா? வாங்க காட்டுறேன். ஐயோ பாருங்க, நல்லா பாருங்க. ஏய்யா, இவர் என்ன கனவு கண்ணியா? என்ன நடந்துருச்சுன்னு இப்படி படுத்து கிடக்கிறவர் கொண்டாந்து காட்டுறேன். ஐயோ அவரோட கோலத்துக்கு கவினிங்க. யோ என்னையா பெரிய கோலம், அழியாத கோலம். எப்பவும் நாய் குப்பை தொட்டில படுத்த மாதிரி படுத்து கிடப்பாரு, இன்னைக்கு கரண்ட்ல அடிபட்ட காக்கா மாதிரி படுத்து கிடக்காரு. இதெல்லாம் பார்க்க சொல்ற, பேசாம தூங்கி தொலைக்கட்டியா? தூங்குறதா இருந்தா வயிறு மேல இங்கேயும் போயிட்டு வரும், வயித்த கவனிங்க அசையாம இருக்குது. ஆமா, அந்த ஏரியா அவனை நோட் பண்ணல. சரி, இப்ப என்ன சொல்ல வர நீ? செத்து போயிட்டாருடா. ஐயா, உங்களை முதல்ல ஐயாவா பார்த்தோம், அதுக்கப்புறம் முதலாளியா பார்த்தோம், அதுக்கப்புறம் மாமனாரா பார்த்தோம், இப்ப உங்களை புலவா பார்க்க வச்சுட்டாங்க ஐயா. ஐயா ஐயா, உங்க தாடிய பார்த்துட்டு அசந்திருக்கு ஐயா, இப்போ உங்க பாடிய பார்த்து அலற ஐயா. ஐயா பேரு ஆரிச்சாமி ஐயா, ஆராதேவி கவுண்டாராரு, ஆராதேவி. யார் அவன்? அப்பா, இதுதான் நாங்க யாரப்பா? ரொம்ப முக்கியம், எப்படி செத்தாருன்னு கேளுங்கடி. அப்பா, நீ எப்படி பாத்து? அடியே, செத்து அரை மணி நேரம் ஆச்சு, பணத்துக்கிட்ட போய் பேசிக்கிட்டு கூறுகட்ட. சரி நிறுத்துறா. ஏய் பேபி, அவர் யாரால செத்தான்னு எனக்கு தெரியும். நீ கொடுத்த நொம்பலத்துல தான் அவர் தற்கொலை பண்ணி அம்பலத்துக்கே போயிட்டாரு. யோ, மானசனா தற்கொலை பண்ணிக்குவா. உங்க மாமனுக்கு ஏது மான ரோஷம்? எங்க அப்பாவோட மானத்தை பத்தி நீ பேசுறடி? உனக்கு தான் வருமானத்தை தவிர ஒரு மானமும் தெரியாது. வளக்காப்பு இன்னும் கொஞ்ச நாள் உன் கைக்கு வரப்போகுது காப்பு. எங்க மாமா கொலை செய்யறேன்னு சொன்னீல, அது வந்துகிட்டு இருக்கு. என் வயித்துல புள்ளைய கொடுத்த உனக்கு வாய் கரிசி என் கையாலதான். உன் மேல பழிய வரப்போகுது. உள்ள உனக்கு ரெடியாரு, இவ்வளவு ரெடியா இருக்கியா நீ? அப்ப இந்த ஆளுக்கு சமாதி நான் தாண்டா கட்டுவேன். டேய், நம்ம விட்டு ஓடிக்கிட்டுடா. நம்ம பிட்டுன்னு சொல்லாதடா, ஓம் பிட்டுன்னு சொல்லு. நான் கூட திரும்பி நிக்கிறேன். ஓம் முகர கட்டதா கிளியர் கட்டா தெரியுது. ஆமாடா. டேய், இந்த டயலாக் பேசும்போது மட்டும் க்ளோஸ் அப் வச்சிருக்காய் பாத்தியா? அப்படினா என்ன அர்த்தம்? என்னையோட நீ க்ளோஸ்னு அர்த்தம். அட பாவிங்களா, அநியாயமா எங்க அப்பாவை கொலை பண்ணிட்டீங்களடா. உங்களை ஜெயில்ல உள்ள தள்ளி கழுத்திங்க வைக்கல. நான் ஆரிச்சாமி மக ஆரவள்ளி இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் எங்க அப்பன் தான். இந்த ஆளை நானே கொலை பண்ணி, நானே சமாதி கட்டி, நானே என் புருஷனுக்கு மொட்டை போடுறேன். மொட்டை போடுற வரைக்கும் என் கை என்ன சவுரி பண்ணிட்டு இருக்குமா? இந்த டாடிய டெட் பாடி ஆக்கி எலக்ட்ரிக் சுடுகாட்டுல எரிய வைக்க போறது என் கைதான். ஆரவள்ளி சூரவள்ளி அப்பாவுக்கு வைக்க போறேன் கொல்லின்னு சொல்லிவிட்டு இப்ப பழிய எங்க மலையா போடுறீங்க நீங்க? சபாஷ் பாண்டியா. இவங்க அப்பா இவங்களுக்கு போட்டது கால் கட்டு, நாம இவங்களுக்கு போட்டது கை கட்டு. ஆனா போலீஸ் இவங்களுக்கு போட போறது மாவு கட்டு. கூப்பிடு போலீஸ். நீங்க சத்தப்படாதீங்க. நாங்க கொலை பண்றதா உதாரணம் விட்டோம், ஆனா கொலை பண்ற தைரியம் எங்களுக்கு இல்ல. ஆக நாம எல்லாரும் கொலை பண்றதா சொன்னோம், ஆனா இந்த நல்ல காரியத்தை யாருமே செய்யல. அப்ப இந்த ஆள் தானாவே செத்துட்டான்னு நினைக்கிறேன். அப்படின்னு நீங்க சொன்னா எப்படி? ஊர் நம்பணுமே. வளகாப்புல நீங்க பேசுனதெல்லாம் அப்படியே கேபிள் டிவில டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்குது. இந்நேரம் ஊர் சனம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம். பெருசு வேற செத்து கிடக்குது. என்ன சொல்லுவாங்க? உங்கள யாரோ ஒருத்தர் தான் இவரை கொன்னதா ஊரே பேசிக்கு போகுது. வாய வச்சுக்கிட்டு சும்மாரியா? எல்லா இடமும் வேற இருக்குது. ஐயோ, எல்லாருமே ஏடாகுடமா மாட்டிக்கிட்டோமே. எல்லாரும் சேர்ந்து இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுவோம். எப்படி முடியும்? இதென்ன சாதாரண சாவா? தூக்கிட்டு போய் டிஸ்போஸ் பண்றதுக்கு மர்டர் கேஸ். சப்போஸ் இன்னைக்குள்ள டிஸ்போஸ் பண்ண முடியலனா எப்படி பாடி தாங்கும்? அத பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எத்தனை நாளானாலும் பரவாயில்ல, இந்த பாடியை கவிச்சி அடிக்காம பாத்துக்க வேண்டியது என்ற பொறுப்பு. சரி சரி, அப்படின்னா இந்த பாடியை ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் பாத்துக்கணும். ஓகேவா? என்னடி இது? துக்கத்துல டோன் மாறிடுச்சா? திடீர்னு ஆம்பளை வயசுல அழுகுற. நான் எங்க அழுத? அப்பல இருந்து லிப் மூமெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்கேன். சத்தம் வந்தது அங்க. எங்க இருந்து? யோ, பெத்த பொண்ணுங்க நாங்க. நாங்களே ஃபார்மாலிட்டிக்கு அழுதுகிட்டு இருக்கோம். மாச சம்பளத்துக்கு வேலை பாக்குற நீ ஏன் மாஞ்சு மாஞ்சு அழுதுகிட்டு இருக்கற? இனிமே எங்க போறது சம்பளத்துக்கு? அது நினைச்சிட்டு அழுகுற. யோ, ஓவர் ஆக்டிங் எல்லாம் இப்ப யாரும் பாக்குறது இல்லையா? இந்த பாருமா, செத்து போன தாடி நினைச்சு சொன்னா அழுகல, சாக போற இந்த லேடி நினைச்சிட்டு அழுகுற. நாங்க சாக போறோம். நீங்களேதான்
உங்க அப்பனை நீங்க 2 பேரும் கொல்ல போறதா சொன்ன விஷயம் ஏற்கனவே கேபிள் டிவில வந்துருச்சு. இது மட்டும் போலீஸ் கைக்கு போயிருச்சு, நிச்சயமா உங்க 2 பேருக்கு தூக்குதான். யோ, ஏற்கனவே நாங்க பயந்துட்டு இருக்கோம். இதுல நீ வேற தூக்கு வாளின்னு நக்கல் அடிக்கிறியா? யோ, இந்த கொலைப்பழியில இருந்து தப்பிக்க என்னையா வழி இருக்கு? ஒரு வழி இருக்குதா? பேசாம கிடுகிடுன்னு ஓடி போய் 2 பேரும் உங்க புருஷன்கிட்ட சரண்டர் ஆயிரு. ஐயா, அந்த லூசுங்க கால்ல விழுந்தா கேஸ் வாபஸ் ஆயிருமா? என்னமா பேசுற நீ? அவங்க 2 பேரும் ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளைங்க, நிறைய ஐடியா வச்சிருப்பாங்க. இத பாருங்க, முதல்ல 2 பேரும் திருந்துங்க, நேரா அவங்க கால்ல போய் விழுந்துருங்க, அப்புறம் நடக்கிறத பாருங்களேன். பாண்டியா, இப்ப பாடி என்னடா பண்ணலாம்? லாண்டரிக்கு தான் போடணும். டேய், லாண்டரிக்கு போடுறதுக்கு அதன கர்ச்சீஃபாடா, செத்து போன மாமா பாடிடா. செத்ததுக்கு முன்னாலதான் பாடி ஆக முடியும். அத்தா அத்தா, இது வேற நேரம் கெட்ட நேரத்துல ஏமா அடுத்த வீடு பாருமா, சாப்பாடுலாம் ஆயி போச்சு. ஏய், அவன் என் பொண்டாட்டிடா. பொண்டாட்டி குரலா, பிச்சைக்காரி குரல் மாதிரியே. என்னத்தா நீங்க அந்த ஆளு கோட்டான திட்டிட்டு இருக்கா, நீங்க காட்டான மாதிரி உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. நான் தான் கூப்பிட்டேன். ஏண்டி அப்பன் செத்த 1/2 மணி நேரத்துல உனக்கு அத்தான் ஆயிட்டேனா நானு? இல்லத்தான். ஏய், அத்தா அத்தான்னு பொத்தல கல்ற பாத்தியா? இங்க ஒரு டீ ஷர்ட் உருவிட்டு இருக்கா பாரு. ஆசை வரும்போது மட்டும் நாய் மாதிரி லோ லோன்னு அலையறீங்க. இப்ப பொண்டாட்டிக்கு ஒரு ஆபத்துனா பேய் மாதிரி விரட்டுறீங்களே. பொண்டாட்டி நீ? ஏய், பேண்ட கழட்டிட்டு புடவை கட்டினா பொண்டாட்டி ஆயிருவே நீ? ஆமா, அன்னைக்கு பெட்ல வந்து உட்கார்ந்த பாரு, என்ன சொன்ன நீ? ஒண்ணு சொல்ல, மண்டையிலே முட்டி மண்டையை உடைச்சு விடுங்க. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் மாதிரி தவி தவி பல்டி அடிக்க முடியுமான்னு கேட்டீல? இப்ப அவர்கிட்ட போய் கேளு, ஹெல்ப் பண்ணுவாரு. ஏய், ஏன் சவுண்ட என்கிட்டயே கொடுக்குறியா நீ? என்னடி முக்குற? ஏங்க நீங்க மட்டும் எதுவும் பேசாம இருக்கீங்க? ஏதாவது வாய் திறந்து சொல்லுங்களேன். ஆ அம்மா, ஆ ஆடு. ஏங்க ஆடுங்கறீங்க? நீ மட்டும் என்ன பார்த்து அன்னைக்கு பிரபுதேவா மாதிரி ஆடுன்னு சொன்னவதானே? பிள்ளை பத்துக்கிறதுக்கு டான்ஸ் ஆடி முக்கியம். அன்னைக்கு மட்டும் நான் பிரபுதேவா மாதிரி டான்ஸ் ஆட முடியாது, ஆனா பொன்னம்பலம் மாதிரி நல்லா ரேப் பண்ணுவேன்னு உன்னை ரேப் பண்ணிருந்தா உன் நிலைமை என்னடி ஆயிருக்கும்? இப்ப மட்டும் பெருசா பேச வந்துட்டேன். எதா இருந்தா அந்த நடன புயல் கிட்டயோ இல்ல அந்த பொன்னம்பலம் கிட்டயோ பேசி டிஸ்கஸ் பண்ணிக்க. என்ன ஆள விட்டுரு. எப்படா பாண்டியா? பழைய பாண்டியா. என்ன பழைய படத்து டைட்டில் எல்லாம் இங்க விடுற? அது இருக்கட்டும், நம்ம பொண்டாட்டி எங்கடா? பேஸ்மெண்ட்ல பாரு, வெயிட்டிங். என்னடா பெருமாள் கோயில் வாசல்ல உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்திருக்காளுங்க? ஆமா, அது ஒன்ன பிடிச்சது, இது என்ன பிடிச்சது? அத்தா, 1000 தான் அவர் புரட்சி கலைஞரா இருந்தாலும் அவரு நிழல், நீங்க தான் நிஜம். புருஷன் நீங்க இருக்கும்போது நான் எதுக்கு புயல் கிட்டயும் பொன்னம்பலத்துக்கிட்ட எல்லாமும் டிஸ்கஸ் பண்ணணும்? சரி விட, குடும்பத்துக்குள்ள கூத்துவட்டாய் போய் இத போய் பெருசு படுத்தி அதுக்குள்ள விழுந்துட்டான் பாரு, ரோசத்தோட இருறான். அத்தா, என்ன நடந்தது எல்லாம் மறந்துட்டு அந்த நடத்தகட்ட டெட் பாடியை முதல்ல அடக்கம் பண்ணிட்டு வாங்க, அப்புறம் தான் நமக்கு முதல் இரவு. ஏய், ஆவம் அதுகளே கண் கலங்கும் போது நமக்கு நெஞ்சு கலங்குறது சகஜ கஜம் தானே. நாங்க ரெடி, நீங்க ரெடியா? போலீஸ் இல்லடா, இது ஐஜி ஆஃப் போலீஸ். ஏட்டு வந்தாவே உளருவேன், இப்ப ஐஜியே வந்திருக்காரு, என்ன ஆக போதும்? என்ன எல்லாரும் சலிட்டு அடிக்கிறீங்க? காக்கி உடுப்பு போட்டிருக்கீங்களே, அதுக்கு ஒரு மரியாதை தான். நான் இங்க ஐஜியா வரல, ஊர்காவா வந்திருக்கீங்களா? நாட்டி பாய். நான் ஆரிச்சாமியோட பாய் ஃப்ரெண்ட். பாய் ஃப்ரெண்டா? அது பொம்பளை சமாச்சாரம் ஆச்சே சார். ஸ்மால் பாய்ல இருந்து ஃப்ரெண்டுன்னு சொல்ல வந்தேன். ஐஜி ஆயிட்டான், ஆரிச்சாமிய பாப்பேன்னு சொன்னேன், இப்போ ஐஜி ஆயிட்டேன். உடனே அவனை பார்க்கணும், கூப்பிடவனே. அவர் கூப்பிட்டாலும் வரமாட்டாருங்க. ஏன் அவனுக்கு காது கேட்காத? இல்ல, அவருக்கு காத்தே போகாது இப்போ. புரியலையே சார், ரொம்ப சீரியஸா இருக்காரு சார். என்ன சொல்றீங்க? இல்ல, நிலைமை சரியில்லைன்னு சொல்ல வந்தோம். அப்ப நான் உடனே அவனை பார்த்தாகணும். அங்கேயே நிக்கிறாரா? அங்க நிக்கிற பாண்டி, அவர் இங்க நிக்கிறாரு. இவர் முதல்ல உட்கார வைப்போம், போய் பெரியவர்கிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லி கூட்டு வந்துருவோம். நாட்டி பாய். குளத்தோட விளையாட விட்டாங்களே. டேய் பாண்டி, பாத்தியா நாட்டாம மாதிரி உட்கார்ந்திருக்காரு. வெளிய போலீஸ், உள்ள போனோம், உள்ள போனோம், வெளிய போலீஸ். இப்ப என்னடா பண்றது? ஏய், சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லாரா? புதுசா ஏதாச்சும் சொல்லு. தெரியலையேடா. தெரியல, விட்டு சொல்லடா. இங்க பாரு, இவள பேசிட்டு இருக்குமே, இருந்தாலும் கொஞ்சமாச்சும் மூச்சு விடுறாரா பத்தியா? மூச்சு விட்டாதான் அது ஆரிச்சாமி. மூச்சு விடாம இருக்கிறதுனாலதான் இது ஆறி போன சாமி. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை மாமன் கிட்ட போய் சொல்லுவான். இப்ப மாமனே பிரச்சனைனா யாருக்கிட்ட போய் சொல்லுவான்? இங்க பாரு, எந்திரிச்சு தொலையாயோ. கரெக்டா. ஆக்சிடென்ட் ஆனா ஆம்புலன்ஸ் வண்டி வரும், ஆனா ஆம்புலன்ஸ் வண்டிக்கே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனா எந்த வண்டிடா வரும்? போலீஸ் வண்டி தாண்டா வரும். அதான்டா கீழே வந்து உட்கார்ந்திருக்கு. ஐயோ, இப்ப என்ன பண்றது? எல்லாரும் ஓடிரலாம். எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா. என்னடா? ஐஜி மர்டர் பண்ணி இதே வீட்டுக்குள்ள வச்சுக்கலாம். எனக்கு அதை விட சூப்பர் ஐடியா. என்ன? ஒன்னே மர்டர் பண்ணி இந்த பணத்தோட உட்கார வச்சா என்னங்க? அடாச்சே, வாய் மூடு. அத கொண்டு என்ன பிரயோஜனம்? முதல்ல ஒரு ஃபுல் பாட்டில் பிராண்டி கொண்டு வாங்க. கீழ போலீஸ், மேல பணத்தை வச்சுட்டு பிராந்தியா கேக்குற நீ ஏதாவது தனியா போய் சாப்பிடுறீ? எல்லாரையும் வச்சுட்டு கேட்க பாத்தியாடா? பிராந்தி கேக்குறாடா? கவலைப்படாதா, ஏதோ வாரத்துல 6 நாள் யாருக்கு தெரியாம சாப்பிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு தெரிஞ்சு கேக்குது, அவ்வளவுதான். மூதேவி முதல்ல வாய கழுவு. பிராண்டிய கொண்டு வந்து அப்பா மூஞ்சில தெளிச்சு அவர் போதையில இருக்காரு, சமாளிக்கலாம்ல? முண்டாட்டிக்கு அறிவு பாத்தியாடா? நீ செல்லடா. வாடா, விவஸ்தை இல்லாம அப்பம் பணத்தை நடுவுல வச்சு கொஞ்சிக்கிட்டு. இல்லடா, ஒரு உணர்ச்சி வசப்பட்டு. ஐயோ,
எப்பா பிராந்தி கொண்டாடா பிராந்தி சரி நானே போறப்பா எப்பா பாருங்க சார் எங்க மாமா கோலத்தை பாருங்க சார். கேளுப்பா வேண்டாப்பா. பாருங்க சார் அந்த பறக்குளத்தை பாருங்க சார். என்னடா அது? என்ன சார் ஒரு போலீஸ்காரரா இருக்கீங்க இது கூட தெரியல? பிராந்தி சார். இது பிராண்டின்னு தெரியும், இது என்ன பிராண்டுங்கிறதும் தெரியும். நான் நம்ப மாட்டேன். ஆறுச்சாமி குடிக்க மாட்டான். ஏன்னா அவன் வாயில பூச்சி. ஏன் சார் அபாண்டமா இப்படி போய் சொல்றீங்க? அவர் இவ்வளவு பெரிய வாய் வச்சிருக்காரு, குடிக்க மாட்டாரா என்ன? இதுல அவர் பூச்சின்னு வேற போய் சொல்றாருமா? டேய் பூச்சின்னு சொன்னா பரவாயில்லடா, போச்சின்னு சொன்னா நம்ம எல்லாரும் மாட்டிக்குவோம். போலீஸ்காரன் வச்சுக்கிட்டு என்ன பத்தி பேசுற ராஸ்கல்? டேய் சண்டை போட நிறுத்துக்கடா. என்ன? இவன் குடிக்க மாட்டான், இவன் குடிச்சு நான் பார்த்ததே இல்ல. அப்ப கிளம்புங்க. இது ஆ, பாருங்க. முடியாது. அவர் இதுவரைக்கும் குடிச்சது இல்ல, நாங்களும் பார்த்தது இல்ல. ஆனா இன்னைக்கு குடிக்க ஆரம்பிச்சவரு இதுவரைக்கும் நிறுத்தவே இல்ல. ஆறுச்சாமிக்கு அப்படி என்ன கஷ்டம்? டைட்டானிக் கப்பல் கவுந்து போன கவலைங்க. டேய் டைட்டானிக் கப்பல் கவுந்ததுக்கும் இவன் கவுந்ததுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு தெரியும், அதுவும் தண்ணி இதுவும் தண்ணி. அங்க கப்பல் கவுந்தது. இங்க ஆரிச்சம்மி கவுந்துருக்காரு, அவ்வளவுதான் விஷயம். நீங்க கிளம்பலாம். சார் இவருக்கு போதை தெரிஞ்சது நாங்களே உங்களுக்கு போன் பண்றோம், நீங்க கிளம்புங்களேன். மாட்டேன், எந்திரிக்கணும். ஏன் உங்களால எந்திரிக்க முடியாதா? டேய், இவன் எந்திரிக்கணும், இவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அதுக்கப்புறம் தான் நான் போவேன். அது வரைக்கும் நான் பக்கத்து ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறேன். ஆஹா ஜீனா மர்னா பியாரா ஹே ஐஜி டார்ச்சர் தாங்க ரஹே. என்னடா அதெல்லாம்? இது ஹிந்தியில திருவள்ளுவர் எழுதுற குரல்றா. ஐயா அப்பா வாயில டப்பா, எங்க அப்பா வாயில இப்படி போஸ்ட் பாக்ஸ் மாதிரி ஆக்கிட்டீங்களே. ஆமா இவர் செத்த டெலிகிராமே வாய் வழியா தான் கொடுக்க போறேன். எவடா இவா? இதெல்லாம் ஒரு புதுவிதமான செட்டப். ஆமா படத்துக்கு மேக்கப் ரொம்ப தேவை. மேக்கப் இல்லாட்டி பேக்கப். ஐயோ சிக்கிச்சு, ஐயோ சிக்கிச்சு. அப்படி 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 அப்படி. ஆஹா எது செய்யறதுனாலும் சீக்கிரம் செய்யுங்க, அந்த ஐச்சி எந்திரிச்சிட போறாரு. அவர் இப்போதைக்கு எழுந்திருக்க மாட்டாரு, அவருக்கு பாலிலே தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து விட்டேன். மாத்தி மாத்தி இந்த பொம்பளை பிஎஸ் வீரப்ப மாதிரி சிரிக்கிற போனா எந்திரிச்சிட போகுது. அட்டென்ஷன். வந்ததுல இருந்து பாக்குறேன் நீங்களே சலிட் அடிச்சிட்டு இருக்கீங்க. அவன் அடிக்கவே மாட்டேங்கிறான். அவர் தான் ஏற்கனவே அடிச்சிருக்காரு சார். இன்னும் போத தெளியலையா? ஆ. அப்புறம் எப்படி நெத்தில தெளிவா பட்ட போட்டுருக்கான்? இதுக்கு பதில் இவங்க தான் சொல்லுவாங்க. அது வந்து எல்லா வெள்ளிக்கிழமையும் கோயிலுக்கு போகணும்னு அப்பா அடம் பிடிப்பாங்க. இப்ப கூட்டிட்டு போலன்னா தெளிவானது என்னதான் திட்டுவாங்க. அதனால நான் தான் போட்டு விட்டேன். தெளிவா போட்டு இருக்கேனா? அவனாலதான் நடக்க முடியாத. அவன் எப்படி கோயிலுக்கு போவான்னு? இதுக்கு பதில் இவங்க இவங்க டோலி கட்டி தூக்கிட்டு போற, அதை பத்தி உங்களுக்கு என்ன? ஆல்ரைட். ஐஜி ஆபீஸ்ல திருட்டு போறதா எனக்கு தகவல் வந்திருக்கு. அப்படி என்ன திருட்டு போச்சு? டிஐஜி யாரோ கடத்திட்டாங்க. நீங்க இங்க இருக்கும்போது அவரை வேற யாரு கடத்த முடியும்? Shut up. நான் உடனே ஐஜி ஆபீஸ் போகணும். போங்க. அதுக்கு முன்னாடி நான் இவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி ஆகணுமே. அப்படின்னா நீங்க கொஞ்சம் குனிஞ்சாகணுமே. எனக்கு அப்பதானே ஆசீர்வாதம் வாங்க முடியும். அப்படியா? நல்லா குனிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லா இருக்கு. அம்மா, பலமான ஆசீர்வாதம் தான். எப்பா. போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க. Thank you. அப்பா. பரவாயில்ல விடு. என்னங்க இப்ப பாடியை என்ன பண்றது? சீ, இந்த பாடிய தாடி பாடியா அள்ள வேண்டியதா? எனக்கு மாதாஜி பிதாஜி குருஜி இவங்களை விட உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் புருஷன்ஜி. நீ சொல்லாத ஒரே ஜி சிவாஜி தான். அதுக்கு முன்னாடி சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குதுல்ல. என்ன ஃபார்மாலிட்டிஸ்? பால் சாப்பிடணும், பழம் சாப்பிடணும், ஸ்வீட் சாப்பிடணும். என்னம்மா உடி போட்டலுக்கு வந்த மாதிரி ஒன்னொன்னு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கற? எனக்கு வேணாமா? எனக்கு வேணுமே. நீ வேணா போய் சாப்பிடு. போயா போயா, நான் அந்த பாலை இங்கிருந்து அப்படியே சாப்பிடுவேன். எப்படி? இப்படி என்னடி இது? நாக்கா ஸ்ட்ராவா இங்க இருந்தே உரியற? நான் 200 வருஷமா இப்படிதானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். 200 வருஷமாவா? நான் இறந்து கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் இருக்கும். ஐயோ நீ இறந்துட்டியா? என்னடி சொல்ற? உங்க அப்பா அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்களா? அவங்க எல்லாம் யாரு? நாங்கெல்லாம் கூட்டு குடும்பம், ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டோம். இப்ப பேய் குடும்பமா ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐயோ எல்லாருக்கும் பொண்டாட்டி பேயா வருவான்னு பார்த்தா எனக்கு பேயா பொண்டாட்டியா வந்துட்டாளே. அம்மா பேயம்மா, தெரியாம உன் கழுத்துல தாலி கட்டம்மா. நீ அந்த தாலியை கட்டி கொடுத்துட்டா நான் அதை எடுத்துக்கிட்டு துபாய்க்கு இல்ல துபாய்க்கு போயிடுறேம்மா. ஏண்டா வருவ, தாலி கட்டுவ, துபாய்க்கு போயிடுவியா? மரியாதையா என் கூட குடும்பம் நடத்து, இல்ல பந்தாடிடுவேன் மாவனே. இனிமே ஒழுங்கா இருப்பியா? உயிரோட இருந்தா ஒழுங்கா இருப்பம்மா. அத்தா மாப்பிள, இன்னைக்கு நாங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். ஏன் இன்னைக்கு எங்களுக்கு இறந்த நாள். என்னது? இறந்த நாளா? ஆமா, எங்களை வாழ்த்தி ஒரு பாட்டு பாடுங்க. வாழ்த்தி பாடணுமா? ஆ. ஹாப்பி டெத் டே டு யூ, ஹாப்பி கர்மாந்திர டே டு யூ, ஆ. ஹாப்பி எழவு டே டு யூ. हम आपके हैंड दुल्हन हमसे जाएंगे. என்ன தெரியுதெல்லாம்? தேங்க் யூ நான் ஆவி லாங்குவேஜ்ல சொல்றேன். தெரிஞ்சது.
இருக்கிற லாங்குவேஜ்க்கு இந்தியாவுல அடிச்சுக்கிறானுங்க இதுல ஆவி லாங்குவேஜ் வேறயா? அக்கா மாமா பசியோட வந்திருக்காரு, சோறு போடுக்கா. போடுறதா? நம்ம வீட்ல எப்பவுமே பஃபே சிஸ்டம் தான். என்னது பஃபே சிஸ்டமா? எஸ், అక్కడ చూడు బావా. ఎక్కడా? இதான் பஃபே சிஸ்டமா? அது என்னது டம்ளர்ல செவுப்பா? பிளட் ஜூஸ். பிளட் ஜூஸா? ஏ குரூப்பா பி குரூப்பா? ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம், மனுஷ ரத்தம் எல்லாத்தையும் கலந்து காக்டைலா வச்சிருக்கேன். பிளட் ஜூஸ் சாப்பிடுங்க தான். அடி பாவி, பேண்டா குடிக்கிற மாதிரி பிளட்ட குடிக்க சொல்றியே. அம்மா பேயம்மா, இன்னைக்கு நான் விரதம். என்னது இன்னைக்கு தான் பேமெண்ட் வாங்கினேன், அதுக்குள்ள டமால் புடிங்கிற. கல்யாணம் ஆயிடுச்சுல, சம்பளத்தை பொண்டாட்டிக்கிட்டு தான் கொடுக்கணும். எங்க கொடுக்க விட்ட? அதுக்குள்ள தான் புடிங்கிட்டியே. பேய வாங்கினேன், பிசாசு கிட்ட கொடுத்துட்டேன். இதான் பேய் அடிங்கிறதா? செருப்பாலடி டா ஹை கஹானா பியார் ஹை டி போட்டா டர் ஆயிடுவேன். இவ லாங்குவேஜ்க்கு ஒரு தனி டிக்ஷனரி போடணும் போல இருக்குடா. ஏய்யா, என்ன பார்த்தா உனக்கு அழகா தெரியலையா? நல்லா அழகா தான் இருக்கற. என்ன ஒண்ணு, மூக்கு கொஞ்சம் சப்பியா இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் நீட்டா இருந்தா ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருப்ப. மூக்கு நீட்டா இருக்கணும், அவ்வளவுதானே. ஆக்கிட்டா போச்சு. ஆக்கிட்டா போச்சா? அம்மா பேயம்மா, இந்த கொக்கு மூக்குக்கு அந்த சப்பு மூக்கே பெட்டர். பழைய மூக்குக்கே திரும்பிடுமா? குண்டாம் பர்தேஷ் நீங்களா? छोटी से बात प्रियतमा, शोले शालीमार जिगरी दोस्त, इनमें हम किसी से कम ही नहीं. என்ன ஏன் ஐட்டத்தை நீ உருவிட்ட? பேய் லாங்குவேஜ் எல்லாம் பேசுற? பாவியா இருந்தனா ஆவி ஆயிட்டேன். ஒரு அப்பாவி பொண்ணை கொன்னதுக்கு எனக்கு இந்த தண்டனை. இடுப்புக்கு கீழே வால் மாதிரி தான் இருக்கு. அப்ப நீ நிஜமாலுமே ஆவிதான். ஏத்தா, எப்ப நீங்க ஆவியானீங்க? இப்பதாம்மா செத்து சுட சுட ஆவி பறக்க ஆவியா வந்துட்டேன். ஆவியா இருந்தனா ஒரு மனுஷனை இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணினேன். இப்ப ஆவிக்கு ஆவி சரியா போச்சு. அப்பாஜி, தம்பிஜி, ஆவி கிட்டப்ல மாறிடுங்க, நம்ம லோகத்துக்கு போயிடலாம். பேயம்மா, நாம இந்த பூலோகத்துக்கு பையம்மா. டாடா. நான் நடிகர் சம்பத் ராம் பேசுகிறேன். வர்த்தகரா அப்படிங்கிற திரைப்படத்தில் டெரரான ஒரு வில்லன் கேரக்டரில் நான் நடிச்சிருக்கேன். இந்த படத்தை ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி பிளாட்ஃபார்மில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.